அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சரத்து, டேய் சரத்து. திரு, டேய் சரத்து, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. உன் அண்ணியோட அண்ணனை நேத்து நைட்ல இருந்தே காணுமா? டேய் சரத்து, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. என்ன திரு, என்ன சொல்ற? அண்ணியோட அண்ணன் மருதுவா? ஆமாடா. இப்பதான்டா வாசுகியோட அப்பா அம்மா கால் பண்ணி ரொம்ப அழுகுறாங்கடா. அழுகுறாங்களா? ஏன்டா, என்ன பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா. அவன் வேலை பாக்குற பைனான்ஸ்ல பிரச்சனை. பைனான்ஸ்லயா? ஆமாடா, பைனான்ஸ்ல இருந்து வெளியே வாரேன்னு சொல்லியிருக்கான். அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் வேற சொந்தமா பைனான்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டான்டா. அப்பையில இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. எந்த பைனான்ஸ்டா? நம்ம ஆபீஸ் கிட்ட இருக்கே அதுவா? ஆமாண்டா. டேய், நல்லா வந்துரும். அந்த பைனான்ஸ் பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஃபர்ஸ்ட் சேர்ந்த உடனே வெளியே வர சொல்லிருக்க வேண்டியதானே? எங்கடா சொன்னதை கேட்டானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. இப்ப காணாம போனதுக்கும் அந்த பைனான்ஸ்க்கு தான் சம்பந்தம் நினைக்கிறியா? வேற என்னடா இருக்கும்? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. நேத்து ஏதாவது பைனான்ஸ்ல பிரச்சனை அது இதுன்னு? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா. நேத்து எப்பவும் போலதான் கம்பெனிக்கு போயிருக்கான். ஆனா திரும்பி வரவே இல்லையா? அடே, ஸ்டேஷன்ல போய் மாமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அடுத்து நான் பாத்துக்கிறேன். டேய், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம் சுப்பிரமணி சார்ட்ட. ஓகே. ஏய், வந்து என்ன ஏதுன்னு பாடுறா. அங்க அத்தா மாமாக்கு மேல அண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டா? அந்த பைனான்ஸ் கம்பெனி ஒரு மாதிரிங்கிறனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ அண்ணி கூட இரு. நான் மாமாவை கான்டாக்ட் பண்ணி நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? ஒரே சலசலப்பா இருக்கு. சரி, ஓகே, போய் பார்க்கலாம். என்னது, அண்ணிய பாத்துக்கவா? அவ இருப்பா, வா, நான் கூட வரேன். ஏய், நீ எதுக்குடா? அண்ணி அழுதுட்டு இருக்க முதல்ல. என்ன பிரச்சனை? நீ எங்க அதுங்களை கிளம்பி இருக்க? ஐயோ, என்னமோ பிரச்சனை. அந்த பிரச்சனையை சொல்லாம என்ன கேக்குறான்னு பாரு. டேய் ஜீவா. ஒன்னும் இல்லடா, சும்மாதான். புது டிஷர்ட் அதான் போட்டு பார்த்தேன். கரெக்டா ஃபிட்டா இருக்குல்ல? ரொம்ப முக்கியம். பிறகு எதுக்கு கேக்குற? டேய் சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்களா, என்னாச்சு? இன்ட்ரெஸ்டா? ஐயோ, அதான்டா பரபரப்பா. அண்ணியோட அண்ணனை காணுமாண்டா. யார் அந்த மருதுவா? அப்பவே படிச்சு சொன்னேன் அந்த பைனான்ஸ்ல வேலை பார்க்க வேண்டான்னு. கேட்டீங்களாடா? என்கிட்ட என்ன சொல்ற? போ, அந்த மருது கிட்ட போய் சொல்லு. ஓகே, போங்க, போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க சொல்றேன். டேய், சரிப்பா, போப்பா, போய் உன் வேலையை பாரு. நீ என்ன பண்ண போற? நான் கூடவா, கொஞ்சம் அங்கங்க போக வேண்டியிருக்கோம். அண்ணி வேற அழுகுறாங்களாம். அதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணி கண்டுபிடிக்கணும். வா, கொஞ்சம் ஹெல்ப் ஆரு. காலங்காத்தால நமக்குல கொஞ்சம் போலீஸ் எல்லாம் வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். வா. ஏய், எனக்கு வேலை இருக்குடா. எப்போ? 10 மணி. விளக்கண்ண, மணி 7 தான் ஆகுது. வா. ஐயோ, சரி, ஓகே. எப்படியும் அந்த ஆபீஸ் கிட்ட போனோம். அங்கதான் பார்க்கு. அங்க இருந்த மணிக்கு காயுவை எப்படியாவது பார்த்து பேசிடலாம். ஓகே, கூடயே போவோம். என்ன? ஐயோ, வாசுகியோட அண்ணனை காணோம். ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? வாடா, போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நீ என்னமோ சரத்து. சரி, அண்ணிட்ட சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு வா. நாம போய் பாத்துக்கலாம். ஓகேடா, சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த பைனான்ஸ்ங்க போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பிரச்சனை எதுவும் பெருசா இருக்குமோ? ஃபர்ஸ்ட் நேரம் அந்த பைனான்ஸ்ல போய் விசாரிச்சிடலாம். அப்பதான் என்ன எதுன்னு டீடைல் கிடைக்கும். மருது அப்படி எங்க தான் போயிருப்பான்? எங்க இருக்கோம்? இது எந்த இடம்? நைட்ல இருந்து இங்கதான் இருக்கோம். எனக்கு கொஞ்ச நேரம் இருந்தோம் கண்டிப்பா மூச்சை முட்டிடும். யாரு நம்ம என்ன பண்ணா? ஐயோ, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. கம்பெனியை விட்டு கரெக்டா கிளம்பணும். அப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம போனை காணோம். இவ்வளவு இருட்டுல எது சுவரு எது கதவு எதுவுமே தெரியல. நைட்டு ஃபுல்லா இந்த ரூம்குள்ள சுத்தியவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இப்படியே நீ எவ்வளவு நேரம் இருக்க போறேன்னு தெரியலையே. அம்மா வேற நம்ம காணோம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. யாரு எதுக்காக என்ன பண்ணிருப்பா? ஒருவேளை இந்த பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க தான். ஆனா நேத்து நம்ம கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுனாங்க. நீ வேணா தனியா போ, பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுக்கோ, இனி உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படி இப்படின்னு நல்ல விதமா தான் பேசுனாங்க. ஆனா இப்போ நம்ம இப்ப இப்படி இருக்க காரணம் ஒண்ணுமே தெரியல. யோசிச்சே ஒரு மாதிரி ஆகுது. விடிஞ்சிருச்சா? மணி எத்தனை இருக்கும்? ஒன்னும் தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியே இருந்தா மயங்கி விழுந்துருவோம். மருது, தைரியமா இரு. எவன் நம்மளை இப்படி அடைச்சு வச்சான்னு தெரியல. எவனா இருந்தாலும் வந்துதானே ஆகணும். வரும்போது பாத்துக்கலாம். தைரியமா இருடா. செக்யூரிட்டி சார். என்னடா, என்ன நிலவரம்? சார், எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்குது சார். தேடி வந்தாங்களா நைட்டு? ஆமா சார், மருதுவோட அப்பா. அந்த ஆள் மட்டும் தான் வந்தானா? வேற யாரும் வரல? இல்ல சார், யாரும் வரல.
அவர்கிட்டயும் நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் சார். சந்தோஷமா தான் வெளியே கிளம்பினாரு. சொந்தமா நாளைக்கே நான் ஃபைனான்ஸ் வச்சிருவேன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டேன் சார். சூப்பர்லா சூப்பர். இங்க பாருலா, அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார். பயப்படாத, அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸோட அவங்க எல்லாம் வருவாங்க. டேய், நான் சொன்ன மாதிரியே சொல்லு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. நான் வந்து மிச்ச ஆட்டத்தை பாத்துக்கிறேன். சரிங்க சார். பாருடா, இங்க போலீஸ் எல்லாரும் வந்ததும் உன்னால கால் பண்ண முடியாது, எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடு. இங்க ஆள் வந்ததும் தான் அங்க அந்த மருதுவை ஓபன் பண்ணணும். அப்பதான்டா டைமிங் கரெக்டா இருக்கும். நாம நினைச்ச எல்லாம் நடக்கும். ஓகே சார், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சார், போலீஸ் வந்து ஏதாவது ஏடபோடமா கேட்டு இல்ல அடிக்க வைக்க செஞ்சா என்ன பண்ணாலும் நான் சொன்னதை மட்டும் சொல்லு. சமாளி, நான் வந்து பாத்துக்கிறேன். உன்னை ரொம்ப நேரம் பார்க்க விட மாட்டேன். ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ சமாளி, புரிஞ்சதா? ஓகே சார். ஆபீஸ் வாசல்ல தானே இருக்க? ஆமா 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 சார். இங்க பாருலா, மருது தங்கச்சிக்காரி கட்டி கொடுத்த வீட்டுல ஒருத்தன் போலீஸ் சொன்னேல, டிசிபி. ஆமா சார். அவன் தான்டா வருவான். ரொம்ப ஷார்ப்பான ஆளு, சொதப்பிராத. இல்ல இல்ல, நான் கரெக்டா மேனேஜ் பண்ணிருவேன் சார். பண்ணிடு. வச்சுட்டா? ஓகே சார். அடடா, சார் இப்படி சொல்றாரு. போலீஸ், அதுவும் டிசிபியா? பார்த்ததும் கைகால்லாம் உதறும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏதாவது சொதப்பிட்ட என் சங்க அறுத்துருவாரு. இன்னைக்கு அந்த மருத மாட்டி விடணும்னு நினைச்சிட்டாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு அவன் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவன் குடும்பம், அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரோட வாழ்க்கையும் போச்சு. இங்க வந்தா இவங்க பேச்சதாண்டா கேட்கணும். அதை மீறி நீ இஷ்டத்துக்கு தான் செய்வேனா? இதுதான் நிலைமை. ஏற்கனவே ஒன்ன மாதிரி ஒருத்தன் இங்க இருந்து இதே மாதிரி கஷ்டப்பட்டு இப்ப குடும்பத்தோட ஜெயில இருக்கான். அதே நிலைமை இப்ப உனக்கும் வரப்போகுதுடா. ஆனா மருது காதும் வச்ச மாதிரி இல்ல. பத்திரிக்கை, டிவின்னு எல்லா நியூஸ்லயும் உன் பேர் தான் முன்ன வரும். அவ்வளவுதான், என்னோட உன் லைஃப் போயிடுச்சு. உன்னை நீ யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. என்னது, இன்னைக்கு அநியாயத்துக்கு டைம் போகவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? மணி 8 தான் ஆகுது. அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ஃபங்க்ஷன் கிளம்புறேமான்னு. அம்மாவும் ஓகேன்னு சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு இந்த சேலையில நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. ஜீவா, உனக்கும் பிடிக்கும்டா. 8 தான் ஆகுது. 10 மணிக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. என்ன பண்ணலாம்? வாசுக்கு கால் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்நேரம் கால் பண்ணிட்டு இன்னும் திரு ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரு. ஹஸ்பண்டோட இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு 9 மணிக்கு மேல வேணா கால் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், ஜீவா கிட்ட பேசிட்டு வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாசுக்கு தான் கால் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் பாரி, சேஷா எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஆனா இப்ப டைம் போகணுமே. சரி, நம்ம ஜீவாவை நினைச்சிட்டு இருக்கலாம். டைம் போறதே தெரியாது. ஒரு 9:30க்கு வீட்ல இருந்து கிளம்பிடுவோம். ஜீவாவை பார்க்க சரியா இருக்கும். ஜீவா யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணதே இல்ல, இவ்வளவு சந்தோஷப்பட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பிடிச்சது ஒன்னதான். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூடயே ஒரு ஆள் வரணும்னு நினைப்போம். அப்படி நினைச்சதும் ஒன்னதான். உன்னை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன்டா. ரைட், சீக்கிரம் வந்துடுறேன். ஆனாலும் நம்ம சீக்கிரம் போயிட்டா ஜீவா கண்ணில் படக்கூடாது. கொஞ்ச நேரம் அங்க இங்க ஒளிஞ்சு நின்னுட்டு ஜீவாவை காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் போய் சர்ப்ரைஸ் பண்ணணும். நல்லா இருக்கும்ல? ஓகே ஓகே, வெயிட் பண்ணி அதே மாதிரியே செய்யலாம். அப்பா, மூச்சு முட்டுது. யாராவது வாங்க. ஹெல்ப்! எழுந்து கூட போக முடியலையே. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! யாரு யாரா இருந்தா என்னடா? பார், உன் போன் இங்க இருக்கு. எடுத்துட்டு அப்படியே உன் வீட்டை பார்த்து ஓடிட்டா உனக்கு நல்லது. யாரா? எதுக்காக இப்படி பண்றீங்க? உன்னை நான் காப்பாத்த வந்த வேண்டாம். யாரு என்னன்னு கேட்டு என்னைய மாட்டி விட்டுறாத. சீக்கிரம் கிளம்பு, ஓடு, உன் வீட்டுக்கு போயிரு. அது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால எழுந்திருக்க கூட முடியல. அப்பனா உள்ளே கிடந்து சாவு. இவன் தான் நம்மள கடத்தணும். இதே வாய்ஸ் உள்ள வருவான், பாத்துலான்னு பார்த்தா இந்நேரம் ஓடி இருப்பான். யாரா இருக்கும்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? சரி ஓகே, இங்க இருந்து எழுந்து கிளம்புவோம். மூச்செல்லாம் முட்டுது. இனி இதுக்குள்ள இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது அம்மா தேடுவாங்க. வீட்டுக்கு போவோம். அம்மா, போன் இருக்குன்னு சொன்னால போன் எடுத்துட்டு அம்மாக்கு கால் பண்ணலாம். மா, குட் மார்னிங். மா, நாம இங்கெல்லாம் இருக்கோம். அம்மாவை கூப்பிட்டு இருக்கோம். நைட் ஆனாலும் நல்ல தூக்கம் தான். இவன் இங்க தூங்குறான்.
பயமா இருக்குன்னு இங்க வந்து படுத்தோம். படுத்த சரண்டா நல்லா தூங்கிட்டோம். மணி 9 ஆயிடுச்சா? ஐயோ, அதான் வயிறு பசிக்குது. காலங்கத்தால நாமளே லேட் ஆயிப்போம். ஆனா இந்த வயிறு பசி இருக்கே, தன்னை போல எழுப்பி விட்டுறது. இப்ப சாப்பிடணும். எப்படி தூங்குறான் பாரு. எனக்கு காலையில எழுந்து எல்லாம் பண்ணி தரேன்னு சொன்னா. எழுப்பி விட்டுற வேண்டியதான். சித்து எப்படி தூங்குறான் பாரு. மணி 9 ஆச்சு. இவன் என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஓகே ஓகே, பாவம், தூங்கட்டும். என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அப்பப்போ தோணும், ஏன்டா இப்படி வந்துட்டோம், எதுக்குடா கல்யாணம் முடிச்சோன்னு. ஆனா ஒவ்வொரு டைம் உன் கூட இப்படி இருக்கிறது சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சித்து, உன்னை நான் சீக்கிரம் மாத்துவேன். அது வரைக்கும் உன்கிட்ட கோபமா தான் இருப்பேன். பேசாம இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்வேன். நீ முழுசா மாறணும். என்னோட குடும்பத்தை நம்ம குடும்பமா நினைக்கணும். இது எனக்காக மட்டும் நான் நினைக்கலடா, உனக்காகவும் தான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. சின்ன பிள்ளையில தனியா இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி நாம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகவும் நீ மாறணும். நீ மாறுற வரைக்கும் நான் இப்படிதான். உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை கொடுமைப்படுத்துவேன். என் இம்சை தாங்காம நீ மாறுவ. சரி ஓகே, தூங்கட்டும். நாம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு, ஐயோ சமைக்க தெரியாதே. சரி, அம்மாக்கு கால் பண்ணி டீ எப்படி போடுறதுன்னு கேட்டு டீயாவது போட்டு குடிப்போம். சித்து தூங்கி எழுந்ததும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். குட் மார்னிங்டா. இப்பவே கேட்டுக்கோ, நீ தூங்கி எழுந்ததும் கடுகடுன்னு தான் பேசுவேன். மூஞ்ச பாரு எப்படி தூங்குறானு. அழகாதான் இருக்கு. அப்பா, விளக்காத்து பட்டதும் தான் உயிரே வருது. அம்மாக்கு கால் பண்ண ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வீட்டுக்கு போலாம். அம்மாவை பார்த்து பேசிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு யோசிப்போம். ஆமா. இடேய், என்னடா நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ சார், நான் எங்க மாத்தி மாத்தி பேசுறேன்? நான் உண்மையை தான் சார் சொல்றேன். மறுபடியும் இங்க இருந்து கிளம்ப மொத்தம் என்ன டைம்? 9 மணி இருக்கும் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம் தெரியாதுன்னு சொன்னேன். ஐயோ இல்ல சார், நீங்க அப்ப மாத்தி மாத்தி கேள்வி கேட்டதுல கொஞ்சம் குழம்பிட்டேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். சார் 9 மணி இருக்கும் சார். அப்பதான் அவர் கிளம்பினாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பினாரு சார். சந்தோஷமாவா? ஆமா சார். இனிமே இந்த ஃபைனான்ஸ்க்கு நான் வரமாட்டேன். நான் தனியா ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்க போறேன். அதனால நீங்க பாத்துக்கோங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா பாருங்க. அப்புறம் உங்க ஃபேமிலியோட நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் எப்பவுமே என் மேல கொஞ்சம் அக்கறையா பேசுவார் சார். அதே மாதிரி அக்கறையா விசாரிச்சுட்டுலாம் போனார் சார். டேய், உன் பேர் என்னடா? பாலி சார். ஏண்டா போய் சொல்ற? உன் பேச்சுல இவ்வளவு தடுமாற்றம் இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்றியோ இல்ல லாக்அப்ல போட்டேன். இங்க பாரு, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா. உன் ஓனர் மட்டும் தூக்கி உள்ள வைப்பேன்னு நினைக்காத. ஒண்ணு சார். சார் நானும் எதுவும் பண்ணல சார். எங்க ஓனர் இப்ப வந்துருவாங்க சார். அவர்கிட்ட நீங்க பேசிக்கோங்க. இதான் சார் நடந்தது. தம்பி, நீ நல்லா இருப்பாப்பா. புள்ளைய தொலைச்சிட்டு நேத்து நைட்டுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்லுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். சார் சார், நீங்க தான் நைட்டு தேடி வந்தீங்கல்ல, உங்ககிட்டயும் இதத்தானே சார் சொன்னேன். உங்க மகன் 9 மணிக்கே போயிட்டாரு சார். திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணட்டும்? தம்பி, உதவி பண்ணுப்பா. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தம்பி, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பா. என் பையன். ஐயோ அம்மா, ஏமா நீங்க வேற. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேமா. என்னங்க பொய் சொல்றாங்க, நல்லா தெரியுதுங்க. என்னங்க பண்றது? எங்க அண்ணன் அப்படி எங்க போயிருப்பான்? வாசுகி, இதுக்குதான் நான் உன்னை வீட்டுல இருக்க சொன்னேன். சரத்தும் வீட்டுல விட்டுட்டு வான்னு சொன்னான். கேட்காம நானும் வரேன் கூட வந்துட்டு புலம்ப கூடாது. சரத்து விசாரிக்கட்டும். கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சாலும் உங்க அண்ணனை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். ஆனாளுக்கு ஊட பேசி குழப்பாதீங்க. அழுகைய நிப்பாட்டு. சரி, அழல. வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். இல்ல வேண்டாம், நான் எதுவும் பேசல. வாசுகி, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ அழுது இன்னும் உங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாத. ஏதோ ஒரு பிரச்சனை, அதை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. தைரியமா இரு. அப்பா அம்மாவையும் தைரியமா இருக்க சொல்லு. புரியுதா? சரி. டேய், என்னடா பண்றீங்க? ஐயோ, நானே லவ் மூடுல இருக்கேன். இப்போ இந்த ஆக்சன் எல்லாம் தேவையாடா? எல்லாம் நேரங்க. பாருங்க, நானும் காயும் மீட் பண்ற நேரம். இவ்வளவு பிரச்சனை தேவையா? எல்லாம் நம்ம அட்மின் பண்ற வேலை. அதுக்காக அவங்கள திட்டாதீங்க. சரி, பிரச்சனைக்குள்ள போலாம். நானே லவ் மூடுல இருக்கேன். பிரச்சனையில நம்ம மண்டையில ஏறுமா? டேய் மருது, நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை எருதா ஆக்க வேண்டாம்.
காணாம போக உனக்கு ஒரு டைம் இல்ல இருக்கு பயல. என் லவ் சொன்ன பிறகு காணாம போக கூடாது. மணி 9 ஆக போகுது. இன்னும் ஒரே ஒரு மணி நேரம். ஏய் மருது, நீ மட்டும் வரல நான் வாட்டுக்கு கிளம்பிடுவேன் பாத்துக்கோ. சரத்து விடுவானா? விடலாட்டியும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா நான் இன்னைக்கு சிங்கிள் கிடையாது. சிங்கிள் பட்டத்தை தூக்கி எறிய போறேன். சரி ஓகே, முகத்தை கொஞ்சமா சோகமா வச்சுக்கோடா. ஐயோ வைக்க வர மாட்டேங்குது. லவ் மூடுல இருக்கிற என்ன சோகமாவும் டெரராவும் முகத்தை எப்படிடா வைக்க முடியும்? சரி வாயவாது குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. இதையும் என்னால செய்ய முடியாதே. சரி சரி, இதுக்கு மேல பேசணும் இருக்கிற எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. பஞ்சாயத்தை கவனிப்போம். டேய் உன் ஓனரை வர சொல்றா. இதோ போலீஸ்காரன் வெறியாயிட்டான்ல, பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதோ சார் இப்ப வந்துருவாங்க. வந்துகிட்டே இருக்கேன்னு தான் சார் சொன்னாங்க. உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மிச்சவங்க எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? எல்லாரும் 9 மணிக்கு மேலதான் சார் வருவாங்க. நீ எப்படா வீட்டுக்கு போவ? எல்லாரும் வந்ததும் கிளம்பிடுவேன் சார். அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன் சார். நைட்டு செக்யூரிட்டி. அப்போ பகல்லாம் யாரும் கிடையாது சார். சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு காலையில எல்லாரும் வேலைக்கு வந்ததும் நான் ஒரு 10 மணிக்குள்ள கிளம்பிடுவேன். அது என்னடா எல்லாருக்கும் 12 மணி நேரம் வேலை, உனக்கு என்ன 14 மணி நேரம்? டேய் வேலைய பத்தி ஏன்டா பேசுற? அந்த எருதுவ பத்தி பேசுறா. எச்சை மருது. சார் அந்த 4 மணி நேரத்துக்கு ஓட்டியா எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும் சார். அதனால டெய்லி 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருப்பேன். 10 மணிக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. கம்பெனி ஓனரும் வந்துருவாரு. அங்கதான் நான் கிளம்பிடுவேன் சார். ஓஹோ சரி சரி, உன் ஓனர் வீடு எங்க இருக்கு? இங்கதான் சார், பக்கத்துலதான். பக்கத்துலங்கிற? நாங்க வந்து 1/2 hour ஆயிடுச்சு. ஐயோ சார், அவரு ஜாக்கிங் போயிருந்தாரு. என்ன? இல்ல வாக்கிங் நினைக்கிறேன் சார். காலையில எழுந்ததும் எங்கேயாவது ரொம்ப தூரம் நடப்பாரு சார். வீட்டுக்கு வந்து கார் இல்ல பைக் எடுத்துட்டு இங்க வருவாரு சார். டேய் வீடு பக்கத்துலங்கிற, டெய்லி ஜாக்கிங் வாக்கிங் போவாருங்கிற, பிறகு எதுக்குடா பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்க்கு காரு பைக்கு? அது 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 தெரியல சார். அப்படிதான் வருவாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா உன் ஓனர் சொன்னாரா? இல்ல அவர்லாம் ஒண்ணும் சொல்லல. நானா தான் சார் சொன்னேன். சரி உன் ஓனர் நம்பர் கொடு. எதுக்கு சார்? இப்ப வந்துருவாங்க. ஏய் ஒரஞ்சனா நம்பர் குடுறா. இது என் போன்ல இருக்கு, பார்த்து சொல்றேன் சார். டேய் சரத்து, அங்க வர்றது இவன் தான்டா. இவன் தான் அந்த ஓனரு. இந்நேரம் நம்ம கம்பெனி வழியா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பா. இவனா? ஏண்டா தெரியுமா? இவன் மேல அப்பப்ப கேஸ் வருமேடா. ஆனா எத்தனையும் இவன் மாட்டினது இல்ல. அவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து தான்டா. நம்ம ஆபீஸ்ல எப்பயாவது அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்து சவுண்ட் கொடுப்பான். ரத்தன மாமா வந்து பேசுறத ஓடிடுவான். ஓஹோ, நம்ம அப்பாட்டே பேசுற அளவுக்கு பெரிய மனுஷனா? கவனிச்சுக்கிற. என்ன சார் வர சொன்னீங்களாமே? இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் நீங்க தானா? ஆமா சார். என்ன விஷயம்? நானே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த பயகுள்ள போன் பண்ணி ஆபீஸ் முன்ன ஒரு கூட்டமே நிக்குதுன்னு சொல்லிட்டான். நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? நீ என்னடா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்தா 50 லட்சம் ரூபாய் பணத்தை காணும் சார். 50 லட்சமா? என்னங்கடா இது இது புது ட்விஸ்டா இருக்கு. 50 லட்சத்தை காணும், அதுவும் அசால்ட்டா சொல்றான். 50 லட்சமா? ஒரு என்னன்னு பாப்போம். 50 லட்சமா? அதுவும் அக்கௌண்ட்ல இருந்தா? ஆமா சார், நேத்து நைட் எவனோ என் அக்கௌண்ட ஹேக் பண்ணி 50 லட்சத்தை ஆட்டையை போட்டுருக்கான். நைட்டா? ஆமா சார், காலையில தான் பார்த்தேன். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலாம்னு நினைச்சேன். அது உங்களை நீங்க என்ன சார் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? மருதுவ காணும்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தனை காணுங்கிற நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, சார் இப்ப அதை விட 50 லட்சம் ரூபாய் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆபீசர் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஹேக் பண்ணவன உடனே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி எல்லாம் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ பிறகு எதுக்குடா நாங்க? சார் திருட்டு பையனை கண்டுபிடிச்சிட்டா உங்ககிட்ட தானே சார் சொல்லணும். ஓ நீங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க. 50 லட்சம் ரூபாய் சார். பிறகு நான் என்ன பண்றது? சார் நான் கண்டுபிடிக்க சொன்ன ஆபீசர் இருந்து தான் சார் போன் வருது. ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. இதோ சார். ஹலோ சார். சார் நீங்க சொன்ன டீடைல்ஸ் படி மருதுங்கிற அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு சார். அவர் தான் உங்க அக்கௌண்ட ஏதோ ஹேக் பண்ணி அமௌண்ட சீட்டிங் பண்ணிருக்காரு. மருது யார் சார் உங்களுக்கு தெரியுமா? மருதா? அதானே. என்னடா இது நடக்குது? ஐயோ என் பையனா? என் பையனையா சொல்றீங்க? என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க? மருதுங்கிற அக்கௌண்ட்ல தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கா? ஆமா சார், அந்த பையன் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏதோ டெக்னாலஜி படி பண்ணிருக்கான் போல சார். என்ன டெக்னாலஜி? 50 லட்சம் நீங்க வைங்க சார், இனி நான் பாத்துக்கிறேன். சார் அந்த ஆதாரத்தை ஃபுல்லா உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார் ஓகே சார். சார் இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அந்த மருது மேல. எனக்கு இப்பவே 50 லட்சம் ரூபாய் வேணும் சார். சீட்டிங் பண்ணிருக்கான். அவன் மட்டும் இல்ல சார், அவன் குடும்பத்தை தூக்கி உள்ள வைங்க. என் பையன் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான். ஆமா சார் என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் சார். என்ன சார் குடும்பத்தோட விளையாடுறீங்களா?
நைட்டோட நீங்களும் உங்க மகனும் பிளான் பண்ணி அவன் ஏதோ ஒரு முறையில பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான். இங்க காணும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சார் என்னன்னு கேளுங்க சார். என் போனுக்கு வந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. இப்ப வேணும் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். குடும்பத்தோட தூக்கி உள்ள வைங்க. இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. இதை நான் நம்பவே மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். யோ பணம்னா போனமே வாய திறக்குயா. ஓமாவே மட்டும் என்ன அதிசயமா? என் பைனான்ஸ்க்கு வர்றதுக்கு முன்ன ஊரை சுத்திக்கிட்டு வெட்டியா தானே தெரிஞ்சான். பயபுலக்கு என் ஆபீஸ்க்கு வந்ததும் காசு கண்ணை உருத்த ஆரம்பிச்சிச்சு போல. இல்ல சார் இல்ல. ஆமா சார், என் பையன் அப்படிலாம் சொல்லாதீங்க. வருது வருது, போன்ல இருந்து கால் வருது. என்னன்னு கேளுங்க. நம்ம பையன் எங்க இருக்கான்? மாமா போன ஸ்பீக்கர்ல போடுங்க. இதோயா வருது. அப்பா, நான் நம்ம வீட்ல இருக்கேன். நீங்க எங்கப்பா? அம்மா எங்க? நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. வீட்ல இருக்கியா? வருது. ஏய் என்னடா நடக்குது? என்னடா ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அது எப்படா வீட்டுக்கு போனா? ஏய் ஒருவேளை இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஏய் ஏண்டா? இல்ல இந்த ஆள் சொன்ன மாதிரி மருது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் கொஞ்சம் திமிர்ல சுத்திக்கிட்டு இருந்தான்டா. ஆனா இப்போ அப்படி கிடையாதே, மாறிட்டானே. அப்பனா என்னடா நடக்குது? மருத முத இங்க வர சொல்லணும். மருது, நான் சரத் பேசுறேன். சரத்து? உங்க கம்பெனில தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். உங்க கம்பெனிக்கு வாங்க. சரி சரத்து. என்ன பேசிட்டு இருக்கீங்க? 50 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க வான் போட்டுட்டு இருக்கீங்க. சார் எனக்கு என் பணம் வந்தாகணும். அப்புறம் அந்த திருட்டு பையன் மேல நான் கேஸ் கொடுக்கறேன். இப்ப உடனே ஆக்சன் எடுங்க. தப்பிச்சு ஓடிட போறோம் சார். போங்க போய் புடிங்க. யோ என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா? இல்ல சார், என் 50 லட்சம் ரூபாய் பணம். உன் போன்ல வந்த எவிடன்ஸ் எல்லாம் எடு. இதோ சார், இதோ பாருங்க. இங்க பாருங்க சார், நல்லா பாத்துக்கோங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவன் எடுத்து அனுப்பி விட்டுருக்கான். இது போதுமா இல்ல வேற ஏதாவது கலெக்ட் பண்ணனாலும் சொல்லுங்க, கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். சரத்து, இது எப்படி முடியும்? அதானேடா, எவிடன்ஸ் அப்படியே பக்காவா இருக்கு. ஏதோ நூதன முறையில திருட்டு பண்ணிருக்காங்கடா. அதுல மருதுவ கோர்த்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படிதான். ஏன்னா மருதுவ வேற விஷயத்திலேயே கூட நம்பலாம். இந்த அளவுக்கு டெக்னிக்கலா திருடுறதுல மருது கண்டிப்பா இருக்க மாட்டான். ஆமாடா, அவனுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா கோபம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் சரத்து, இப்ப என்ன பண்றது? மருதுக்கு எதிராக தான் எல்லாமே இருக்கு. இது அவன் எந்த இடத்துல கொண்டு போனாலும் செல்லும். மருது மேலதானடா ஆக்சன் எடுக்க முடியும். இவன் வேற குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்றான். வாசுகியோட அப்பா அம்மா. ஒரு நிமிஷம் சார், அப்படியே இதை ஃபுல்லா நான் சொல்ற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எந்த நம்பர் சொன்னாலும் நான் சென்ட் பண்றேன். என்னமா திருடி இருக்கான்? என் கூடயே இருந்து என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு திருட்டு பையன். ஹலோ ஹலோ, அவன் திருட்டு பையனா என்னன்னு நான் சொல்றேன். நீங்க முதல்ல சென்ட் பண்ணுங்க. இதோ சார், நம்பர் சொல்லுங்க. என்னங்க திரு, என்னங்க நடக்குது? எல்லாமே எங்க அண்ணனுக்கு எதிராக தான் இருக்கா? ஆனா அவன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயோ வாசுகி, அது எங்களுக்கே தெரியும். எவிடன்ஸ் ஃபுல்லாமே உங்க அண்ணனுக்கு எதிராக பக்காவா இருக்கு. நேத்து நைட்டு தான் 50 லட்சம் ரூபாய் உங்க அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அத கூட கவனிக்காம உங்க அண்ணன் என்ன பண்ணா? உங்க அண்ணன் எங்க போனா? இப்ப வீட்டுல இருக்கேன்னு கால் பண்றான். இவன் இப்படி பேசுறதும் அவனுக்கு எதிராக தான் இருக்கு. என்னங்க பண்றது? அதான் ஒண்ணும் புரியல. மருது வரட்டும், பாத்துக்கலாம். என்னங்க அது எப்படிங்க என் அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகும்? தெரியலமா, யாரோ வேணுங்க நேவும் உன் அண்ணனை இந்த விஷயத்துல மாட்டி விடணும்னு இந்த மாதிரி வேலையை பாத்துருக்காங்க. அதுவும் உங்க அண்ணன் பார்த்த மாதிரி ஏவும் அப்படியே பக்காவா இருக்கு. நைட்டு உங்க அண்ணன் வீட்டுல இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை கிடையாது. வீட்டுல இல்ல, அவன் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அத்தை மாமாவும் ஆபீஸ்க்கு தேடி வந்து இந்த செக்யூரிட்டிட்ட பேசிட்டும் போயிட்டாங்க. எல்லாமே சிசிடிவி கேமராவில பக்காவா இருக்கு. அது எப்படிங்க முடியும்? என் அண்ணன் எதுவுமே பண்ணாம. இப்போ உள்ள டெக்னாலஜி அப்படி. என்ன பண்ண சொல்ற? சரி ஓகே ஓகே, பார்க்கலாம். சரத் இருக்கான்ல, என்ன ஏதுன்னு பாப்பான். மருது வரட்டும், வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க சரத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது பார்த்து பேச சொல்லுங்க. எங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏய் சரி, அழாத. சரத் இருக்கான், பாத்துக்குவான். நம்பிக்கையா இரு. சரிங்க. அழாத. சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே. இப்போ என்னடா பண்ண போற? சுப்பிரமணிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன்டா, இந்த எவிடன்ஸ்லாம் உண்மையான்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு. ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தெரியலடா. எல்லாமே மருதுக்கு எதிராக தான் இருக்கு. சரத்து சரி ஓகே, மருது வரட்டும். அதான் அவன் நைட்டு எங்க போனான்னு தெரியணும். நைட்டு எங்க போனா, ஏன் வீட்டுக்கு வரல, இந்த காரணம்லாம் இப்ப மருதுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ்ல கரெக்டா இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. டேய் மருது மட்டும் இல்லடா, அவன் குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதான்டா என்ன பண்ணன்னு தெரியல. இதோ சுப்பிரமணி செக் பண்ணி ஒரு 1/2 hourல சொல்றேன் இருக்காரு. எல்லாம் கன்ஃபார்ம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா இப்படி சொல்ற? சரத்து, மருது வந்துட்டான். அம்மா. ஐயா மருது, எங்கயா போன? வாடா திருட்டு பயலே. சார் வந்துட்டான், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.